உன் மனைவி வேறு ஒரு ஆண்மகனை விரும்பினால் அதை தடுக்காதே என்று பெரியார் சொன்னாரா? கல்லானாலும் புருஷன் புல்லானாலும் புருஷன் என்று ஒரு பெண் வாழ நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சூழல்ல, அப்படி இல்லை நீ வந்து ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அவனோடயே சேர்ந்து தான் வாழணும் அப்படிங்கிறது இல்லை, அவன் பிடிக்கல அப்படின்னா அவனை விட்டு இன்னொருத்தோட போகலாம் அப்படின்னு பெரியார் சொன்னது தான். உன்னை பிடிக்காத நேரத்தில் அவள் இன்னொருத்தனை தேர்ந்தெடுக்கக்கூடிய, உன்னை விட்டுட்டு இன்னொருத்தனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவளுக்கு இருக்கிறது என்று பெரியார் பேசினதை அவங்க கொச்சைப்படுத்தி திசை திருப்பி பெரியார் இந்து மதத்தை மட்டும் எதிர்த்தாரா? பெரியார் கிறிஸ்தவ மதத்தை விமர்சித்து அவர் மீது பெரியார் மீது பதியப்பட்ட வழக்குகள் பற்றிய தகவல்கள்லாம் இதில் நம்ம பார்க்க முடியுது. அப்போ அவர் வந்து இந்து மதத்தோட முட்டு மோதி மட்டும் அவர் வந்து வழக்குகள்லாம் வாங்கலை, கிறிஸ்தவ மதத்தோடையும் அவர் முட்டி மோதி பல வழக்குகளை எல்லாம் வாங்கியிருக்கிறார். அப்போ ராஜாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, பேசும்பொழுது இந்த மாதிரி காலம் வந்து ரொம்ப மாறிடுச்சு, சூத்திரன்லாம் கூட இந்த காலத்தில் படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர் உட்கார்ந்துறாரு. அடுத்து காமராஜர் பேசும்போது சொல்றாரு, ராஜாஜி மாதிரியான ஒரு பெரிய தலைவர் முதலமைச்சரே இன்னும் சூத்திரன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது பெரியார் கட்சி ஏன் வளராது இந்த நாட்டில் அப்படின்னு கேட்கிறார் காமராஜர் மேடையில். அப்போ அந்த அளவுக்கு அது பெரியார் இயக்கத்துடைய அந்த தாக்கம் என்பது பிற இயக்கங்களிலும் இருந்திருக்கு. இவ்வளோ தூரம் தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ சிக்கனமாக இருந்த பெரியார் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் நன்கொடைகளை வாரி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான உதாரணங்களும் இதில் இருக்குது. திருச்சியில் வந்து கல்லூரி, பக்தவச்சலம் அவருடைய ஆட்சி காலத்தில் திருச்சியில் அரசு கல்லூரி கட்டுவதற்கு லட்சக்கணக்கான பணத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு. இன்றைய மதிப்பில் பார்த்தீங்கன்னா அது பல கோடியாக இருக்கும். அதாவது ஒரு கல்லூரியையே கட்டுறதுக்கு கொடுத்து இந்த காலேஜ் வந்து கட்டுங்க, இதுக்கு மேலே இந்த கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்றுறதுக்கு ஏதாவது காசு வேணுனாலும் சொல்லுங்கள், அதுவும் நானே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அப்போது ஒரு வாழைப்பழம் ஆப்பிளுக்கே கணக்கு பார்த்த மனுஷன் கல்வி அல்லது இது மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வரும்பொழுது அங்கே மட்டும் அவர் வந்து அப்படி ஒரு தலைகீழாக மாற்றி பண்ணுறாரு அப்படின்னா இப்போ அவருக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. அதே மாதிரி பெரியார் என்ற பட்டத்தை கொடுப்பதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட் வந்து கொடுத்திருக்கிறாரு. அவரை பற்றி உலகத்தார் தப்பு அபிப்பிராயம் கொள்ள வேண்டும். 2வது தகுதி, அவரது கொள்கைகள் எங்கும் கண்டிக்கப்பட வேண்டும். 3வது தகுதி பார்த்தீங்கன்னா அவரை கடுமையாக வையவும் சபிக்கவும் வேண்டும். இந்த 3 தகுதியும் பெரியாருக்கு அப்படியே பொருந்தது. அதனால அவர் தான் பெரியார் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுதலை அடைஞ்சா போதும்பா, எனக்கு வேற எதுவும் இல்லை, வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இதுதான், இதுலேருந்து நான் எப்படியாவது ஒளிஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளம் மதம் மாறுங்க, மதம் மாறினதுக்கப்புறம் நீ கும்பிட்டா என்ன கும்பிடலன்னா எனக்கு என்ன அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால் அவர் மதம் மாறினது அப்படின்னு சொன்னது போய் அல்லாவை தொழ வேண்டும், மசூதி கட்டணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இல்லை. உன் அடையாளத்தை நீ விட்டுட்டு போகிறனால உனக்கான உரிமைகள் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக போ அப்படிங்கிற அடிப்படை தான் அவர் சொன்னாரே தவிர, அப்போது பெரியாருடைய காலம் எவ்வளோ இக்கட்டான காலமாக இருந்திருக்கு. அன்றைக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் ஒரு பெண்கள் ஒரு படிப்பதற்கும் 1000 தடைகள், அதே மாதிரி பெண்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக ஒரு பெண் வரவே முடியாத ஒரு சூழல்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவதற்கான அந்த கிரவுண்ட் ஒர்க்கை வந்து செஞ்சதில் பெரியாருடைய இயக்கம் என்பது மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறது. முதல்ல இந்த பெரியாரின் மானுடம் அப்படிங்கிற நூலை பற்றிய ஒரு சிறிய பார்வையை மட்டும் நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்து சுந்தரவடிவேலு. இவர் அந்த பெரியார் காலத்தில் இல்லை அந்த காமராஜர் காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த கல்வியாளராக இருந்து கொண்டு நம்ம முக்கியமாக காமராஜர் இந்த சத்துணவு திட்டமெல்லாம் கொண்டு வரும்பொழுது அதற்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்து கூட இருந்து பணியாற்றிய ஒரு நபராகவும் இந்த நேத்து சுந்தரவடிவேலு என்பவர் வந்து இருந்திருக்கிறாரு. இவர் எண்ணற்ற புத்தகங்களை வந்து எழுதியிருக்கிறார். 30 புத்தகம் 40 புத்தகத்துக்கு மேலே நிறைய கல்வி சார்ந்த புத்தகமாக இருக்கட்டும், இல்லை பெரியாருடைய கருத்துக்கள் சார்ந்த புத்தகமாக இருக்கட்டும், இல்லை காமராஜரோட கருத்துக்கள் சார்ந்த புத்தகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு புத்தகம் தான் புரட்சியாளர் பெரியார் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து நேத்து சுந்தரவடிவேலு வந்து எழுதியிருப்பார். இப்போ கருஞ்சட்டை பதிப்பு அவங்க கூட அதை வெளியிட்டிருப்பாங்க. அந்த புத்தகத்திலிருந்து ஒரு 2 சாப்டர், இப்போ அந்த மொத்த புத்தகமே பெரியாருடைய பல்வேறு பரிணாமங்களை நமக்கு காட்டும். அதில் ஒரு 2 சாப்டரை வந்து நம்ம தனியாக வந்து எடுத்து இந்த பெரியாரின் மானுடம் என்ற தலைப்பில் ஒரு புத்தகமாக வந்து நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். இப்போது இந்த புத்தகத்தில் பெரியாருடைய வாழ்க்கையில் நடந்த சில தகவல், அதாவது நேத்து சுந்தரவடிவேலு அவருடைய அனுபவங்களை இதில் பகிர்ந்திருப்பார். பெரியாருடன் அவருக்கு இருந்த அனுபவங்கள், பெரியாரை பற்றி அவர் கேட்டு அறிந்து கொண்டிருந்த அந்த அனுபவங்கள் பல விஷயங்களை நடுநடுவில் அந்த பெரியாருடைய கொள்கை சார்ந்த அந்த பார்வையையும் வந்து உள்ளே புகுத்தி அதை ஒரு நல்ல ஒரு புத்தகமாக ஒரு அந்த ரீடபிலிட்டிக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு புத்தகமாக தான் இந்த புத்தகத்தை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. அதில் இப்போ நிறைய தகவல்கள் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு சில தகவல்களை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதில் முதல்ல பார்த்திங்கன்னா, இப்போது பெரியாருக்கு பெரியார் பட்டம் என்பது எப்போது கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது பெரும்பாலான பலரும் சொல்லக்கூடிய கருத்து என்னவாக இருக்கும்னா 1938 அந்த பெண்கள் மாநாட்டில் மீனாம்பாள் சிவராஜ் அந்த மாதிரி பல பேர் சேர்ந்து
அவருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்ததா ஒரு கருத்தை வந்து நம்ம பரவலான கருத்து என்பது அதுவாக தான் இருக்கும். ஆனால் அதற்கு முன்பாகவும் கூட பெரியார் என்ற பட்டத்தை பயன்படுத்தி அவர் பல்வேறு தளங்களில் பல்வேறு சூழலில் அழைக்கப்பட்டிருக்கிறார். அது பற்றிய பல குறிப்புகளை நம்ம பெரியார் நடத்திய குடியரசு இதழ்களில் நம்ம எடுத்து பார்க்க முடியும். அதுலேருந்து இவர் ஒரு சின்ன ஒரு குறிப்பு வந்து சொல்லியிருக்கிறாரு. முதல்ல பெரியார்னு யார் வந்து அவரை அழைத்தது அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு சின்ன ஒரு குறிப்பை சொல்லியிருக்கிறாரு. பெரியார் மலையா சுற்றுப்பயணத்தை, மலையா அப்படின்னா நம்ம மலேசிய நாடு, பெரியார் மலையா சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பே 1928 ரசிகமணி என்று அழைக்கப்படும் திரு டி.கே. சிதம்பரநாதர் ஈவே ராமசாமியை பெரியார் என்று முதலாக அழைத்தார் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இதில் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் மட்டும்தான் பெரியார் அழைத்தாரா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம குடியரசு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் எத்தனையோ பேர் அவர் பெரியார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு மேடையில் இந்த மாதிரி பெரியார்னு இவர் வந்து அழைக்கணும் அப்படின்னு வேணால் முதல்ல அந்த மாதிரி சொன்னது வேணால் 1938 பெண்கள் மாநாடாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்பும் கூட பெரியார் என்ற பெயர் என்பது பரவலாக இருந்துள்ளது என்ற தகவலை வந்து இந்த புத்தகத்தில் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பெரியார் என்ற பட்டத்தை கொடுப்பதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, அவரை பற்றி உலகத்தார் தப்பு அபிப்பிராயம் கொள்ள வேண்டும், அதாவது பாசிட்டிவான வியூ எதுவும் இருக்கக்கூடாது, அவரை பற்றி தப்பாக நினைக்கணும். இது வந்து முதல் தகுதி. பெரியார் அப்படின்னு ஒரு மனுஷனை நம்ம போட்டணும் அப்படின்னா முதல் தகுதியாக. 2வது தகுதி, அவரது கொள்கைகள் எங்கும் கண்டிக்கப்பட வேண்டும். இது வந்து 2வது தகுதி. அப்புறம் 3வது தகுதி பார்த்தீங்கன்னா, அவரை கடுமையாக வையவும் சபிக்கவும் வேண்டும். இந்த 3 தகுதியும் பெரியாருக்கு அப்படியே பொருந்தது. அதனால் அவர் தான் பெரியார் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இந்த புத்தகத்தில் நிறைய வாழ்வியல் அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்திருப்பார். ஏன்னா இப்போது பெரியாரை பற்றி அவருடைய கொள்கைகளை பற்றி எத்தனை நூல்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம், அது ஒரு வகையான நூல்கள். அது மாதிரி பெரியாரை எழுதிய நூல்கள் வந்து நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம், அது ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஆனால் பெரியாரோடு உடன் பயணித்தவர்கள் எழுதக்கூடிய நூல் அப்படிங்கிற போது அது வேறு ஸ்டைலில் இருக்கும். ஏன்னா அவங்க பெரியாரோடு அவர்களுக்கு இருந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் நிறைய பகிர்ந்திருப்பாங்க. அந்த வகையில் நல்ல சின்ன சின்ன துணுக்குகளாக நிறைய கதைகளெல்லாம் இதில் பார்க்க முடியும். இந்த புத்தகத்தில் வந்து சின்ன சின்ன கதைகளெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். அதில் முக்கியமாக இதில் இந்த நூலில் நான் பார்க்குறது என்னென்னா, பெரியாருடைய சிக்கனத்தை பற்றி நிறைய தகவல்களை இதில் சொல்லியிருக்கிறார். பெரியாரை வந்து நேத்து சுந்தரியுடன் முதல்ல பார்க்க வரும்பொழுது இங்கே நம்ம திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை இங்கே பக்கத்தில் தான் வந்து குத்தூசி குருசாமி அவர் தங்கியிருந்த இடத்துல தான் வந்து பெரியார் வந்து தங்கியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து இந்த நூலாசிரியர் சுந்தரவடிவேல் அவருக்கு வந்து வருது. அப்போ சரி நம்ம வந்து பெரியாரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரியாரை வந்து பார்க்குறதுக்கு வந்து போகிறாரு. போகும்போது சரி வெறுங்கையோட போக வேணாம், ஏதாவது அதுவும் அவர் எவ்வளோ பெரிய தலைவர், அப்போ அவ்வளோ பெரிய தலைவர் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்ல விலை உயர்ந்த பழங்களை தான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆஸ்திரேலியா ஆப்பிள் பழம் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு நல்லா நிறைய செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு பெரியாரை வந்து பார்க்குறதுக்கு வந்து போயிட்டார். பெரியார் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அவர் அந்த பழம்லாம் பார்த்துட்டு கேட்ட முதல் கேள்வி என்னென்னா, இது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படிங்கிறத அவர் முதல் கேள்வி வந்து கேட்டிருக்காரு. அப்போ இது வந்து 4 அணாக்கு ஒரு பழம்னு வாங்கினேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க, எதுக்காக இப்படியெல்லாம் இது பண்ணுறீங்க, அதே 4 அணாக்கு 2 சீப்பு வாழைப்பழம் வாங்கியிருந்தோம் இங்கே உட்காந்துருக்க எல்லா தோழர்களும் கொடுத்துருக்கலாம் இல்லையா, இப்போ ஏதோ வந்து பெரிய தலைவர் வந்து பார்க்க வரோம் அப்படிங்கிறதுக்காக எதுக்காக இவ்வளோ ஒரு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு தனக்காக ஒருத்தர் வந்து செலவு பண்ண வரும்போது அதுக்கும் அவர் கணக்கு பார்க்குறாரு. அதாவது எனக்காக ஒருத்தர் ஃப்ரீயாக வந்து செலவு பண்ணாலும் கூட அதுவும் கூட வந்து ஒரு சிக்கனமாக இருந்தால் போதும், அது வந்து வீணான ஒரு ஆடம்பரமான செலவுகள் வந்து எதுவும் வந்து தேவையில்லை அப்படிங்கிறத அவர் பெரியார் வந்து இது பண்ணிக்காரு. இதை தான் அவர் எல்லா வாழ்வுகால் முழுவதும் பெரியாருக்கு எவ்வளோ நன்கொடைகள் வந்திருக்கும், மக்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் பெரியாருக்கு நன்கொடையை கொடுத்துருப்பாங்க, அது வந்து திருப்பி மக்களுக்கு அதை விட அதிகமாக தான் வந்து அவர் செய்திருப்பார். அப்போ இது எல்லா விஷயத்துலையுமே வந்து அவர் பின்பற்றிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனம். அதுதான் அந்தளவுக்கு பார்த்து எல்லாத்துலேயும் செலவு பண்ணுவார். இப்போ ட்ரெயினில் போனால் கூட 3rd கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் எந்தெந்த வகையில் சிக்கனம். ஏன்னா அவர் வந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான இன்றைய ரூபாய் மதிப்பிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு வந்து ஒரு அதிபதியாக இருந்தவர். அப்போ ஒரு பெரும் பணக்காரர். அப்படிப்பட்ட பணக்காரராக இருந்த ஒருவருக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அதே பொருளாதார பலத்தோடு இன்று வாழக்கூடிய மனிதர்கள் யாரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விரும்ப மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் வாழணும் அப்படின்னு ஏன் விரும்பினார் அப்படின்னா, அது அந்த மக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். அந்த பணம் என்பது மக்களுக்கு பயன்பட வேண்டும். வீண் பகட்டு வாழ்க்கை என்பது வந்து நமக்கு எந்த வகையிலும் பயன்படாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டம் தான் அவருக்கு இருந்தது. அந்த சிக்கனம் சார்ந்த விஷயங்களை வந்து நிறைய இதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சிக்கனம் சார்ந்த ஒரு சம்பவம் வந்து இந்த நூலில் வந்து பதிவாயிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
திருமணம் நடக்குது. அதுவும் இதே இங்கே திருவல்லிக்கேணியில் நடந்த திருமணத்தை தான் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. திருவல்லிக்கேணியில் ஒரு திருமணம் நடக்குது. அந்த இப்போ மாதிரி இல்லை, இப்போலாம் நம்ம வந்து ஒரு பொதுக்கூட்டம் இல்லை ஏதாவது ஒரு கூட்டம் அப்படின்னா அதுக்கு வந்து கூட்டம் வர்றது அப்படிங்கிறது வந்து முன்ன மாதிரி இல்லை, குறைஞ்சி போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்துருச்சுக்கு. அந்த காலத்தில் வந்து தொலைக்காட்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு வீட்டில் மட்டும் தொலைக்காட்சி இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழலில் மக்களுக்கு வேறு பெரிய அளவுக்கு ஒரு பொழுதுபோக்கோ இல்லை அந்த டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய இல்லை அந்த டைவர்ட் பண்ணி அந்த மக்களோட அந்த மாற்று சிந்தனைக்கான அந்த எதுவும் இல்லை. அப்படி அன்றைய காலகட்டத்தில் பெரியார் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னாலே வந்து பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் வந்து கூடிடுவாங்க. அப்போது என்ன இதில் சம்பவம் அதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு திருவல்லிக்கேணியில் ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் நடக்கும் பொழுது அந்த கல்யாணத்துக்கு பெரியார் வந்தால் கூட்டம் அதிகமாக கூடிரும் அப்படிங்கிறதுக்காக, அதனால் அப்போது செலவுங்கிறது எவ்வளோ அதிகமாகும். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரியார் வந்து அங்கே வர வேணாம், பெரியாரை வேற ஒரு இடத்துல திருவல்லிக்கேணிலே தங்க வச்சுருவோம், கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் அந்த மணமக்களை வேணால் நம்ம பெரியாரை போய் பார்க்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதனால் பெரியார் அப்படி தங்க வச்சுருக்கிறாங்க. வழியில் வந்து அந்த மணமக்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கே போனதுக்கப்புறமா ரொம்ப காலதாமதம் பண்ணிடுறாங்க. பெரியார் ரொம்ப நேரம் காத்திருக்கிறாரு, ரொம்ப காலதாமதம் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம் அப்படி. அந்த ஃபோட்டோ ஷூட் பிரச்சனை அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கும் போல் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம கல்யாணத்தில் பார்க்குறோம், இந்த மாதிரி கல்யாணத்தில் வந்து சொந்தக்காரங்கிட்டலாம் கூட தப்பிச்சிக்கலாம். ஆனால் அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன்னு முன்னாடி வந்து நிற்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட தப்பிக்கவே முடியாது. அவன் எங்கே போனாலும் ஃபோட்டோ கவர் பண்ணுவான், இது பண்ணுவான், அந்த மாதிரி ஃபுல்லாக அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த காலத்துலேருந்து அந்த மாதிரி இருந்திருக்கும் போல் இருக்குது. அதனால் அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ அதெல்லாம் போயிட்டு நல்லா லேட்டாக வந்து அவங்க வந்திருக்காங்க. அப்போ பெரியார் அதெல்லாம் வந்துட்டு, ஏன் இவ்வளோ தாமதமாக வந்தீங்க என்ன எதுவும் கேட்டதுக்கு, இந்த மாதிரி நான் வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு இங்கே வந்து போய் ஃபோட்டோலாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னேன். அப்போது அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, எந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ போனீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னா, அவங்க செலவெல்லாம் சொன்ன உடனே, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இதே தரத்தோட இதே ஒரு நல்ல புகைப்படத்தை வந்து வேற ஒரு இடத்துல நீங்கள் கம்மியான செலவுலேயே வந்து உங்களால் பண்ணியிருக்க முடியுமே, அப்புறம் எதுக்காக வந்து இந்த மாதிரி இவ்வளோ காசு வந்து செலவு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அப்போது வந்து அந்த சிக்கனத்தை வலியுறுத்தி அவர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க என்ன தரப்பில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது பரவாயில்ல, செலவு ஒரு ஃபோட்டோ செலவு மட்டும்தான் ஆச்சு, நீங்கள் அங்கே வந்திருந்தீங்கன்னா எவ்வளோ செலவாகிருக்கிறோம், இப்போ அதெல்லாம் வந்து அவ்வளோ இது வந்து இங்கே மிச்சமாக இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அவர்கிட்ட சொல்லி அவரை சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான இன்னும் நிறைய இந்த சிக்கனம் சார்ந்த பல தகவல்கள்லாம் இதில் வந்து இருக்குது. அது மாதிரி அவருடைய திருமணம், பெரியார் வலியுறுத்தி அந்த திருமணம் என்பதும் கூட நிறைய இந்த வைதிக திருமணம், அந்த மூட நம்பிக்கை, ஜாதிய இழிவு, அதை போக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவருடைய திருமணம் சார்ந்த பார்வையில் நமக்கு வந்து தெரியும். அதே நேரத்தில் சிக்கனம் அப்படிங்கிறதையும் அவர் வலியுறுத்தி இருப்பார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 1000 பேரை கூப்பிட்டோ இல்லை 2000 பேரை கூப்பிட்டோ சாப்பாடு போட்டு தான் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மாற்று ஒரு சிந்தனை என்பதை வந்து அவர் உருவாக்கியிருந்தார். அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரியார் குடும்ப திருமணங்கள், இந்த திராவிடர்கள் திருமணங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை திருமண கூட்டம் நடக்கும்போது அந்த மேடையிலேயே வந்து திருமணங்கள் சர்வசாதாரணமாக நடந்துடும். அப்படி இல்லைன்னா திருமணம் நடத்துறதுக்கு அப்புறமா கூட இந்த மாதிரி திருமணம் நடந்தது அப்படின்னு தகவலை மட்டுமே சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு காஸ்ட்லி எஃபராக வச்சு அந்த குடும்பத்தை கடனாளி ஆக்குறது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து ஒரு சிக்கனமான திருமண முறைகளெல்லாம் வலியுறுத்தினார். இப்போ அதையெல்லாம் நம்ம அந்த சிக்கன பார்வையெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அதனால் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த சிக்கனமான பழக்கம் என்பது நம்முடைய தேவைக்கான ஒரு பொருளாதார செலவு என்பது தான் நமக்கு வந்து நம்மகிட்ட வந்து இருக்கணும். அடுத்தவங்ககிட்ட வந்து ஒரு காஸ்ட்லி மொபைல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவங்களுக்கு காஸ்ட்லி பைக் இருக்குது, கார் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்க வேண்டியதில்லை. எனக்கு அது தேவை அப்படின்னா வாங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை வந்து இந்த காலத்து மக்களுக்கு வந்து வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மக்களை ஒரு பொருள் வந்து வாங்க தூண்டுவதற்கு நம்மை சுற்றி பல விளம்பரங்கள் வந்து தொடர்ச்சியாக காட்டப்படுது. அதெல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆகி தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பல செலவுகளை வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய சூழலை நம்ம தேவைக்கு மட்டுமே நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதில் இன்னொரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவ்வளோ தூரம் தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ சிக்கனமாக இருந்த பெரியார் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் நன்கொடைகளை வாரி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான உதாரணங்களும் இதில் இருக்குது. அதாவது ஒரே நபர் தான் அவ்வளோ சிக்கனமாக தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத எவ்வளோ சிக்கனமாக அவர் அமைச்சிக்கிட்டாரோ, அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள விஷயங்களை அவர் எவ்வளோ தாராளமாக செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம இதில் வந்து பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொன்னோன்னா, திருச்சியில் வந்து கல்லூரி பக்தவச்சலம் அவருடைய ஆட்சி காலத்தில் திருச்சியில் அரசு கல்லூரி கட்டுவதற்கு லட்சக்கணக்கான பணத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு. இன்றைய மதிப்பில் பார்த்திங்கன்னா அது பல கோடியாக இருக்கும். அதாவது ஒரு கல்லூரியையே கட்டுறதுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு காலேஜை கட்டணும் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். நம்ம அந்த செலவை இவரே வந்து கொடுத்துருக்காரு. கொடுத்து இந்த காலேஜ் வந்து கட்டுங்க,
இதுக்கு மேலே இந்த கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்றுறதுக்கு ஏதாவது காசு வேணுனாலும் சொல்லுங்கள், அதுவும் நானே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அப்போது ஒரு வாழைப்பழம் ஆப்பிளுக்கே கணக்கு பார்த்த மனுஷன் கல்வி அல்லது இது மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வரும்பொழுது அங்கே மட்டும் அவர் வந்து அப்படி ஒரு தலைகீழாக மாற்றி பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவருக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. ஒரு தற்காலிக மகிழ்ச்சியோ தற்காலிக சந்தோஷத்தையோ கொடுக்கக்கூடிய அந்த செலவுகளால் இந்த சமுதாயத்துக்கு பலன் இல்லை. ஒரு தொலைநோக்கு பார்வையோட நீண்ட ஒரு நெடிய ஒரு பலனை இந்த சமுதாயத்துக்கு எப்படிப்பட்ட செலவுகள் வந்து கொடுக்குமோ அந்த விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப தாராளமாக செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அதே மாதிரி அவருடைய தாக்கம், பெரியாருடைய தாக்கம் என்பது பெரியாருடைய இயக்கத்துக்குள்ளே மட்டும் இல்லை, அது பெரியார் இயக்கத்துக்கு வெளியேயும் இன்னும் பல்வேறு இயக்கங்கள்லையும் அவருடைய தாக்கம் என்பது இருந்திருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த நேத்து சுந்தர வடிவேலு என்ற இந்த நூலாசிரியர் காமராஜரோடையும் நல்ல நெருக்கமாக வந்து பயணித்தவர், அவரோடும் இணைந்து பல்வேறு வேலை திட்டங்களில் வந்து ஈடுபட்டவர். அந்த வகையில் ஒரு சில காமராஜர் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும் இந்த நூலில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ மதுரையில் இந்த டிவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிவிஎஸ் ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு போக்குவரத்து நிறுவனம் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க அந்த போக்குவரத்து நிறுவனத்துடைய விழாவில் வந்து காமராஜர் கலந்துக்கிறாரு. அப்போ ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த அந்த ராஜாஜியும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அப்போ ராஜாஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேசும்பொழுது இந்த மாதிரி காலம் வந்து ரொம்ப மாறிடுச்சு, சூத்திரம்லாம் கூட இந்த காலத்தில் படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர் உட்கார்ந்துறாரு. அடுத்து காமராஜர் பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி ராஜாஜி மாதிரியான ஒரு பெரிய தலைவர் முதலமைச்சரே இன்னும் சூத்திரன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது பெரியார் கட்சி ஏன் வளராது இந்த நாட்டில் அப்படின்னு கேட்குறாரு காமராஜர் மேடையில். அப்போ அந்த அளவுக்கு அது பெரியார் இயக்கத்துடைய அந்த தாக்கம் என்பது பிற இயக்கங்களிலும் இருந்திருக்கு. அதனால தான் காமராஜர் போன்றவர்கள் முதலமைச்சராக வர முடிந்தது. பிற்காலத்தில் அந்த தேசிய சிந்தனை என்பது உடைப்பட்டு திராவிட கட்சிகளின் ஒரு ஆட்சி புரியும் ஒரு மண்ணாக இந்த மண் மாறியதற்கும் கூட அந்த பெரியாரிய சிந்தனைகள் காரணமாக இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி பெரியார் கருத்துரிமைக்கு மிக அதிகமாக ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கக்கூடியவர். அது சார்ந்த ஒரு சம்பவமும் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மன்னார்குடியில் கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கூட்டத்துக்கு எதிரில் இருக்கிற ஒரு ஐயர் வந்து அவருக்கு வந்து பெரியாரை வந்து பிடிக்காது. ஏன்னா அவர் ஐயர், அதனால் பெரியாரை பிடிக்காது. அதனால் அப்போ அவர் வந்து பெரியாருக்கு வந்து ஏதாவது தொல்லை கொடுக்கணும், ஏதாவது பெரியாரை வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் பென்சில் வச்சு வரிசையாக இப்போ பெரியாருக்கு கேள்விகள் எழுதி மேடையில் கொடுத்துக்கிட்டே இருக்கார். பெரியாரும் சளைக்கவே இல்லை, எல்லா துண்டுச்சீட்டையும் வாங்கி அந்த எல்லா கேள்விகளுக்கும் நல்லா பதில் எழுதிக்கிட்டே இருக்கார். அப்புறம் ஒரு கட்டத்தில் எழுதி அந்த பென்சிலோட அந்த முனையை உடஞ்சிருச்சு அவருக்கு. அந்தளவுக்கு எழுதியிருக்கிறார் அவர். ஏன்னா அவர் அவ்வளோ வெறுப்பு பெரியார் மேலே, அதனால் அந்தளவுக்கு அவர் எழுதியிருக்கிறார். அப்போ உடனே அதை பெரியாரை பார்த்துட்டு அவர் பாக்கெட்லேருந்து பேனா எடுத்து கொடுத்துட்டு அவர்கிட்ட கொடுக்க சொல்லி அவரை எழுத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த பென்லையும் வந்து அவர் எழுதிட்டு அவருடைய கேள்விகள்லாம் ஒன்று வச்சு அதுக்கும் வந்து பெரியார் மேடையிலேருந்தே பதிலெலாம் சொல்லியிருக்காரு. கடைசியாக அந்த ஐயர் போகும்பொழுது இந்த மாதிரி உங்களை பற்றி என்னென்னோ சொன்னாங்க, நான் உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டேன், உண்மையிலே நீங்கள் வந்து ரொம்ப பெரியவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மேடையில் பேசும்பொழுது அத்தனாயிரம் மக்களுக்கு முன்னாடி பேசும்பொழுது கூட தன்னை எதிர்த்து ஒருத்தன் கேள்வி கேட்குறான் அப்படிங்கிற போது அது கோவப்படாமல் ஆத்திரப்படாமல் நீ என்ன வேணால் கேள்வி கேள், அதுக்கு எங்கிட்ட பதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையோடு அந்த கருத்துரிமைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பெரியார் வந்து செயல்பட்டுருக்கிறாரு என்பதையும் இந்த புத்தகத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்குது. அதே மாதிரி ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து வந்த சில அறிஞர்கள், பெரியாருடைய இங்கே ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்திலேருந்து இங்கே வந்த சில அறிஞர்கள் பெரியாருடைய பார்வை அவருடைய செயல்பாடுகளெல்லாம் பார்த்துட்டு வில்லியம் மோரிஸ் என்ற ஒரு வெளிநாட்டுக்காரர் அவரோட பெரியாருடைய செயல்பாடுகள்லாம் ஒப்பிட்டு என்னென்ன கருத்துக்களை தெரிவித்தாங்க அப்படிங்கிற தகவல்களும் இந்த புத்தகங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி கோயில் நுழைவு இன்னும் சமூக மாற்றங்களில் எவ்வளவோ விஷயங்களை வந்து பெரியார் செய்திருக்கிறார். அது குறித்த பல்வேறு கருத்துக்களையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமாக ஒரே ஒரு பேரா மட்டும் படிக்கிறேன். சமுதாயத்தின் கீழ் படிக்கட்டுகளில் உள்ள பல சாதியார் சமைப்பதை மற்ற சாதியார் ஒன்றாக இருந்து உண்பதை நடைமுறை ஆக்கிவிட்டார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அது நடைமுறையாக இல்லை. ஆனால் எல்லா சாதியும் கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழலே ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்பு கிடையாது. ஆனால் அதை சாத்தியமாக்குவதில் பெரியாருடைய பங்கு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதே மாதிரி சாதி ஏற்றத்தாழ்வை காட்டும் அடையாளமாக ஓட்டல்களில் பிராமணால் என்னும் அறிவிப்பு அநேகமாக பறந்து போய்விட்டது. பொது குளங்கள், கிணறுகள், வீதிகள் ஆகியவற்றை எல்லோரும் பயன்படுத்தும் நிலை உருவாகி பல ஆண்டுகள் ஆயின. சில ஊர்களில் விட்டக்குறை தொட்டக்குறையாக சாதி வேற்றுமை பாராட்டப்படுகிறது. அவ்விடங்களிலும் எல்லா வகையிலும் வேற்றுமை அடியோடு தொலைவதற்காக பாடுபட வேண்டியது நம் கடமையாகும் அப்படிங்கிறத இங்கே பதிவு சொல்லிக்கிறோம்.
இப்போ பெரியாருடைய வாழ்க்கை என்பது இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதுக்கான தனித்தனி தலைப்புகளில் இந்த புத்தகங்களை கொடுத்துருங்க. தலைப்புகள்னால் ஒரு 2-3 பேரா, அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தலைப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேரா, அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தலைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பாணியில் இந்த புத்தகத்துடைய கடைசி 15-20 பக்கங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் இந்த பாணியில் நிறைய சின்ன சின்ன துணுக்குகள் எல்லாம் ஷார்ப்பான பாயிண்ட்ஸாக இருக்கும். அதாவது எல்லாம் சின்னதாக இருந்தாலும் கூட அது அவ்வளோ ஷார்ப்பாக, அது ஒரு டு த பாயிண்ட், அவ்வளோ விஷயங்களை வந்து இதில் இந்த புத்தகங்களை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி பெண்களை தான் வந்து தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்பதை வந்து பெரியார் ஆரம்ப காலங்களில் வலியுறுத்தி வந்தார். பிற்காலத்தில் அந்த கருத்தை இன்னும் அவர் தீவிரமாக முன்னெடுத்து அதை அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை ஆசிரியர் தொழிலுக்கும் மருத்துவ தொழிலுக்கும் மட்டும் எடுப்பது போதாது, காவல்துறையிலும் இராணுவத்திலும் சேர்க்க வேண்டும் என்று 1931ஆம் ஆண்டு விருதுநகரில் நடந்த 2வது சுயமரியாதை பெண்கள் மாநாட்டில் முடிவு செய்தார்கள். அண்மையில் சில ஆண்டுகளாக காவல்துறையில் பெண்களை சேர்க்க தொடங்கியுள்ளார்கள். அப்போது பெரியாருடைய காலம் எவ்வளோ இக்கட்டான காலமாக இருந்திருக்கு. அன்றைக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் ஒரு பெண்கள் ஒரு படிப்பதற்கும் 1000 தடைகள், அதே மாதிரி பெண்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக ஒரு பெண் வரவே முடியாத ஒரு சூழலில், அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவதற்கான அந்த கிரவுண்ட் ஒர்க்கை வந்து செஞ்சதில் பெரியாருடைய இயக்கம் என்பது மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறது. இதே மாதிரி இன்னும் எண்ணற்ற தகவல்கள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகமும் சரி, இன்னும் நம்முடைய கழக வெளியீடுகளும் சரி, அந்த தூணுக்கு பின்னாடி அந்த மேசையில் இருக்குது. அதனால் தோழர்கள் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்பொழுது மறக்காமல் அந்த புத்தகங்களை எடுத்து வாசித்து உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை வாங்கி செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 2வது புத்தகம், பெரியார் மீதான அவதூறுகளுக்கு மறுப்பு. இந்த புத்தகம் வந்து யார் இந்த கண்டென்ட்டை வந்து முதல்ல சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம். இப்போது பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து பல நாடுகளில் வாசகர் வட்டங்கள் செயல்படுது. இப்போ கனடாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, அதே மாதிரி இங்கிலாந்து நாட்டில் இருக்குது. அப்படி அமெரிக்கா நாட்டில் பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டம் என்ற ஒரு வாசகர் வட்டம் வந்து பெரியார் மீது நிறைய ஆன்லைன் ட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நிறைய அவர் வந்து சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இது பண்ணார், அது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அதே ட்ரோலையே அவங்க ஒவ்வொரு வருஷமும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் என்னென்ன அவதூறுகளை பரப்புகிறாங்களோ அதற்கு பதில் நாம் கொடுத்த பிறகும் கூட அதே அவதூறுகளை அவங்க அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரோல்ஸ் வந்து பெரியார் மீது வருகிறது, இதற்கெல்லாம் ஒரு பதில் நம்ம கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது என்ற ஒரு நோக்கத்தோடு இவங்க வந்து ஒரு புத்தகமாக இதை ரெடி பண்ணாமல் இது ஒரு ஆன்லைன் டாக்குமெண்ட்டாக ஒரு பதிவாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. புத்தகமாக அவங்க வந்து போடலை. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டை வந்து எடுத்து அதை வந்து பிழை துருத்தி அதில் சில எக்ஸ்ட்ராவாக சில மூலங்கள், சில சோர்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சில பெரியாருடைய கோட்ஸு அது எல்லாமே வந்து நம்ம கூடுதலாக இதில் சேர்த்து இதை வந்து நம்ம ஒரு புத்தக வடிவமைப்பில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த புத்தகத்தில் என்ன தகவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடியாக இந்த புத்தகம் வந்து இருக்குது. இதில் புத்தகம் அட்டைப்படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சீமான் வந்து ஆர்எஸ்எஸோட அந்த காக்கி ட்ரௌசரில் போடுற மாதிரி இந்த அட்டைப்படம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம சிகரன் தோழர்னு ஒரு ஓவியர் இருப்பார், கலைஞர் டிவியில் வேலை பார்க்குற தோழர், நம்ம திராவிடர்கள் தோழர். அவர் வரைஞ்ச இந்த ஓவியம் தான் இந்த புத்தகத்தை நம்ம போட்டிருக்கிறோம். இது என்ன ராப்பர் இதுக்கு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறத கவனித்து இது அந்த சூழலுக்கு இது பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டோம். ஏன்னா நம்ம பரப்புரை பயணம் நடத்துகிற அந்த சூழல் என்பது அன்றைய சீமான் வந்து பெரியார் மீதான பல்வேறு அவதூறுகளை பரப்பி கொண்டிருந்த ஒரு சூழலில், அந்த சூழலில் நம்ம பரப்புரை பயணம் மேற்கொள்ளும் போது இது வந்து ஒரு சிறந்த அட்டைப்படமாக பொருத்தமாகவும் இருக்கும் என்பதற்காக இதனை நம்ம வந்து போட்டிருந்தோம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்கத்தை பார்த்தாலே இந்த புத்தகம் எப்படிப்பட்ட ஒரு நூல் என்பது நமக்கு தெரியும். அதில் முதல்ல வந்து பெரியார் மீது குறிப்பாக இந்த தமிழ் தேசியவாதிகளும் பாஜக போன்ற கட்சியினரும் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரியார் வந்து தன்னுடைய பேருக்கு பின்னாடி அந்த நாயக்கர் பட்டத்தை வந்து அப்படியே போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பெரியார் 1925 ஆரம்பித்த குடியரசை எடுத்துகிட்டு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. முதல்ல செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு 1929 நடந்து எல்லாரும் சேர்ந்து பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி பட்டங்களை நீக்குவோம் என்று முடிவு பண்ணது 1929. இப்போ பெரியார் குடியரசு என்ற ஒரு இதழை ஆரம்பித்தது 1925. ஆனால் இவங்க வந்து பெரியார் வந்து ஜாதி வெறியர் அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 1925 குடியரசு எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், பெரியார் பேருக்கு பின்னாடி ஈவே ராமசாமி நாயக்கர்னு போட்டிருக்கிறாரு, இதை விட ஆதாரம் வேணுமா, அவர் எவ்வளோ பெரிய ஜாதி வெறியர் பாருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அதற்கான பதிலடியெல்லாம் இதில் இருக்குது. முதல்ல
எப்போ அந்த ஜாதி பட்டங்களை பெரியார் வந்து நீக்கினார், யாரெல்லாம் நீக்கினாங்க, அது எந்தெந்த மாநாட்டிலலாம் நடந்தது, எந்த ஆண்டு நடந்தது போன்ற தகவல்கள்லாம் குடியரசு, விடுதலை போன்ற பத்திரிகைகளிலிருந்து எடுத்து இதில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பெரியார் இந்து மதத்தை மட்டும் எதிர்த்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அது அடுத்த சாப்டர். அது அப்போது பெரியார் இந்து மதத்தை மட்டும் எதிர்த்தாரா என்று கேட்டால் அவர் அதிகமாக எதிர்த்தது இந்து மதத்தை தான். அதில் வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை. ஏன்னா அவருடைய நோக்கம் என்பது சமூக ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் செயல்பட்ட காரணத்தால் ஜாதி என்பது அழிய வேண்டும், ஜாதி அழிய வேண்டும் என்றால் இந்து மதம் அழிய வேண்டும் என்பதில் ஒரு தீர்க்கமான ஒரு பார்வை அவருக்கு இருந்த காரணத்தால் அவர் அதிகமாக எதிர்த்தது இந்து மதத்தை தான். ஆனால் அதுக்காக என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, பெரியார் வந்து மற்ற மதங்களுக்கு வந்து சாதகமாக நடந்துக்கிட்டாரு, மற்ற மதங்கள் மீது அவர் எந்த ஒரு விமர்சனங்களும் வைக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பெரியார் மீது வைக்கப்படுகிறது. அதற்கு பதிலடியாக எழுதப்பட்டிருக்கிற அந்த சாப்டர் தான் பார்த்தீங்கன்னா பெரியார் இந்து மதத்தை மட்டும் எதிர்த்தாரா. இதில் இந்த சாப்டருக்குள்ளே நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா, அதில் பெரியார் கிறிஸ்தவ மதத்தை விமர்சித்து அவர் மீது, பெரியார் மீது பதியப்பட்ட வழக்குகள் பற்றிய தகவல்கள்லாம் இதில் நம்ம பார்க்க முடியுது. அப்போ அவர் வந்து இந்து மதத்தோட முட்டு மோதி மட்டும் அவர் வந்து வழக்குகள்லாம் வாங்கலை, கிறிஸ்தவ மதத்தோடையும் அவர் முட்டி மோதி பல வழக்குகளையெல்லாம் வாங்கியிருக்கிறார். எந்த அளவுக்கு சிக்கல்களையெல்லாம் அவர் சந்தித்தார், எந்தெந்த பிரச்சனைகள்லாம் அவர் சந்தித்தார் அப்படிங்கிற தகவல்கள்லாம் இந்த சாப்டரில் இருக்கும். அதே மாதிரி பெரியார் இஸ்லாம் மதத்தை ஆதரித்தாரா, மத மாற்றத்தை ஆதரித்தாரா அப்படிங்கிறது அடுத்த சாப்டர். இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிலர் வந்து தட்டையாக சொல்லுவாங்க, பெரியார் வந்து இன இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்து அப்படின்னு சொல்லி எல்லாரையும் முஸ்லீமாக மாற சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பொதுவான ஒரு தவறான பார்வை, அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரியார் அப்படியெல்லாம் இல்லை, பெரியார் இஸ்லாமியர்களை என்னெல்லாம் திட்டிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி எடுத்துலாம் போடுறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அவங்களாம் வந்து பெரியார் இஸ்லாமியர்களை எப்படிலாம் திட்டிருக்காரு தெரியுமா, இவருக்கு போய் ஓட்டு போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை பெரியார் மீது வைக்கக்கூடியவர்களாம் இருக்காங்க. அதற்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த கட்டுரை என்பது இருக்கிறது. இப்போ பெரியார் இஸ்லாம் மதத்தை ஆதரித்தாரா, மத மாற்றத்தை ஆதரித்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் நம்பிக்கை தேவை என்று நினைப்பவர்கள், அப்படி நினைக்கக்கூடிய தலித் மக்கள் தங்களுடைய தீண்டாமை இழிவு, ஜாதி இழிவு ஒழிய வேண்டும் என்றால் நீங்கள் இஸ்லாத்துக்கு மாறிவிடுங்கள் என்று பெரியார் வந்து சொன்னார். இது வந்து பகுத்தறிவு கொள்கையை பின்பற்றக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு பொருந்தாது. அது அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இது வந்து கடவுள் வேணாம், எனக்கு மதம் வேணாம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவு கொள்கையை பின்பற்றுபவர்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து பொருந்தாது. இது யாருக்கு சொல்கிறார் அப்படின்னா, நான் இந்த இழிவு விட்டு எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுதலை அடைஞ்சால் போதும்பா, எனக்கு வேறு எதுவும் இல்லை, வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இதுதான், இதுலேருந்து நான் எப்படியாவது ஒழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க தாராளம் மதம் மாறுங்க, மதம் மாறினதுக்கப்புறம் நீ கும்பிட்டா என்ன கும்பிடலன்னா எனக்கு என்ன அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதனால் அவர் மதம் மாறினது அப்படின்னு சொன்னது போய் அல்லாவை தொழ வேண்டும், மசூதி கட்டணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இல்லை. உன் அடையாளத்தை நீ விட்டுட்டு போகிறனால உனக்கான உரிமைகள் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக போ அப்படிங்கிற அடிப்படை தான் அவர் சொன்னாரே தவிர, இஸ்லாம் மதத்தின் மீதும் அவர் தேவையான நேரங்களில் விமர்சனங்களை வைத்திருக்கிறார். அது சார்ந்த குடியரசு, விடுதலை பத்திரிகைகளிலிருந்து இருக்கக்கூடிய அந்த தகவல்களெல்லாம் இந்த சாப்டரில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்றாரா பெரியார், இது அடுத்த சாப்டர். இது காலகாலமாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். அந்த காலத்து பெரியார் காலத்து தமிழ் எப்படி இருந்தது, அந்த காலத்து தமிழ் நூல்கள், தமிழ் இலக்கியங்கள்லாம் என்ன இருந்தது, எல்லாம் புராணங்களாக தான் இருந்தது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து தமிழில் இருந்ததா பெரியார் காலத்தில்? இல்லை இன்றைக்கி இருக்கிற அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து தமிழ் அந்த அளவுக்கு வளர்ந்து இருந்ததா? எதுவுமே இல்லையே, ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் இல்லை. அப்போ தமிழ் அப்படின்னு எடுத்தாலே, தமிழ் இலக்கியம் அப்படின்னு எடுத்தாலே கம்பராமாயணம், பெரிய புராணம் இப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களுடைய அறிவுக்கு பொருந்தாத அத்தனை இலக்கியங்கள் இருக்கக்கூடிய சூழலில் இந்த மொழியை படிக்கும்போது அந்த மனிதனுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் ஏற்படாது என்பதுதான் ஒரு பகுத்தறிவாளனுடைய இயல்பான சிந்தனையாக இருக்க முடியும். பகுத்தறிவாளன் என்பதை தாண்டி இந்த தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்ட யாருடைய சிந்தனையுமே அப்படி தான் இருக்க முடியும். உன்னுடைய மொழி உனக்கு பயன்பட்டால் தான் அது உன்னுடைய மொழியாக நீ பெருமைப்படத்தக்க ஒரு மொழி அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது அதை பயன்படும் விதத்தில் மாற்ற வேண்டும் அப்படின்னா அதை அறிவியல் மயமாக்கப்படுது பண்ணோம். அதற்கு பெரியார் எவ்வளவோ பங்களிப்பை வந்து செய்திருக்கிறார். பெரியார் அந்த தமிழ் மொழி எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. எத்தனையோ மேலை நாட்டு அறிவியல் நூல்களை வந்து தமிழில் மொழிபெயர்த்தெல்லாம் வெளியிட்டிருக்கிறாரு. நிறைய அறிவியல் கருத்துக்களை ஆங்கிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய நிறைய அறிவியல் கருத்துக்களை தமிழ்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த காலத்தில் தமிழ்னு சொல்லிட்டு இருந்தவன், இல்லை பெரியார் தமிழில் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டாருன்னு இன்றைக்கி வந்து கதறக்கூடியவர்கள் யாராவது தமிழுக்கு அந்த பெரியாருடைய பங்களிப்பை இன்றைக்கி வழங்கியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ தமிழ் சொல்கிறவங்க எல்லாருமே நாங்களாம் அந்த காலத்தில் அப்படின்னு அந்த காலத்து பெருமை பேசுபவர்களாக தான் இருக்கிறார்களே தவிர இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் இந்த தமிழ் மொழியை எப்படி ஒரு அறிவியல் மொழியாக மாற்றி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு செயல் திட்டம் எதுவுமே இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு இது இல்லையா? இந்த காலத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டம் வந்து எந்த ஒரு தமிழ் தேசிய அமைப்புக்கிட்டே இல்லையே. ஒரு தமிழை அறிவியல் படுத்தணும், தமிழை வந்து நல்லா வளர்த்து கொண்டு வரணும், அறிவியல் மயமாக தமிழில் வந்து விஞ்ஞான கருத்துக்கள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த காலத்து தமிழ் தேசிய அமைப்புகள்கிட்டயே இல்லாத போது அந்த காலத்து மக்கள்கிட்ட, படிப்பறிவு இல்லாத அந்த மக்கள்கிட்ட என்ன இருந்திருக்கும், என்ன அறிவு இருந்திருக்கும்?
அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உன் மொழியை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்கிறவன் தான் உனக்கானவன், உன்னுடைய வளர்ச்சிக்காக சிந்தித்தவன் என்ற அந்த ஒரு பார்வை என்பது மக்களுக்கு வர வேண்டும். அந்த நோக்கத்தோடு இந்த கட்டுரை வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் நிறைய தலைப்புகள் வந்து இதில் போட்டிருக்காங்க. திருக்குறளை மலம் என்று கூறினாரா பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு. திருக்குறளுக்கு 1948 மாநாடு நடத்தியவரே பெரியார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் திருக்குறள் என்ற நூல் நன்றாக பரவலானதுக்கு முதல் காரணம் என்று சொன்னால் அது பெரியார் தான் சொல்ல முடியும். பெரியார் இயக்கத்துடைய தாக்கத்தினால தான் போகிற இடங்கள்லாம் திருக்குறளை பரப்பக்கூடிய அந்த செயல்பாடுகளை ஈடுபட்ட காரணத்தினால திருக்குறள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்போ திருக்குறளை படிக்கிறதே வந்து தீட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, திருக்குறளை ஒழிச்சு வச்சுருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து என்ன பேசுகிறேன்னா பெரியார் வந்து திருக்குறள் வந்து மலம்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து பரப்புகிறாங்க. இப்போ அதற்கான பதிலடியை வந்து இந்த கட்டுரை உங்களுக்கு வழங்கும். பள்ளு பறையனுங்க படிக்க ஆரம்பித்ததால் தான் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து விட்டது என்றும், புலைச்சியெல்லாம் ஜம்பர் போட ஆரம்பித்ததால் தான் துணி விலை உயர்ந்து விட்டது என்றும் பெரியார் கூறினாரா? இதற்கு பெரியாரே பதில் சொல்லியிருக்காரு. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரே பதில் சொல்லியிருக்கிறாரு. அது முரசொலியில் காட்டுனாலாம் வந்தது. அது பெரியார் மீதான ஒரு அவதூறு என்பது வந்து நமக்கு தெரியும். இதற்கு பெரியாரே சொன்ன பதில், அதுவும் திமுக தலைவர்களை வைத்துக்கொண்டே, மேடையில் வைத்துக்கொண்டே பெரியார் என்ன பதில் சொன்னார், அதற்கு திமுக தலைவர்கள் என்ன சொன்னாங்க போன்ற பல்வேறு தரவுகளெல்லாம் இந்த கட்டுரையில் வந்து நமக்கு பார்க்க முடியும். அது மாதிரி பாப்பானையும் பாம்பையும் கண்டால் பாம்பை விட்டு விட்டு பாப்பானை அடி என்று சொன்னாரா பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியார் இந்த மாதிரி இன துவேஷி, அவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான அவதூறு பிரச்சனை நடக்குது. உண்மையிலே அதை யார் சொன்னது? பெரியார் வந்து அதை அவராக சொன்னாரா, இல்லை வேற யாரோ இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு மேற்கோளை எடுத்து காமிச்சாரா என்ற கேள்விக்கான விடையை வந்து இந்த கட்டுரையில் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பெரியார் வெறுமனே கடவுள் மறுப்பாளர் மட்டும்தானா அப்படிங்கிறது. அப்போ பெரியார் வந்து அவருடைய நோக்கம் ஜாதி ஒழிப்பாக இருந்திருக்கிறது, அவருடைய நோக்கம் சனாதன ஒழிப்பாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நோக்கத்தோடு பெரியார் செயல்பட்ட காலத்தில் அதை மடைமாற்றி மக்களுடைய மத உணர்வுகளை தூண்டி பெரியாருக்கு எதிராக திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் பெரியாரை வந்து இந்து விரோதி, அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு அவருடைய ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்க பார்க்குறாங்க. உண்மையில் நாத்திகம் என்பது ஒரு குறுகிய வட்டம் கிடையாது, அது ரொம்ப பெரிய வட்டம். இருந்தாலும் பெரும்பான்மை மக்களுக்கு அந்த வட்டத்துடைய அருமை என்ன, அதோடைய அந்த ஸ்கோப் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அப்படி தெரியாத மனிதர்களுடைய அந்த அறியாமையையும் அந்த இன்னசென்ஸையும் அந்த மத வெறியையும் பயன்படுத்தி கொண்டு பெரியாருக்கு எதிராக அந்த மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு விளைகிறது. ஆனால் உண்மையிலே பெரியார் கடவுள் மறுப்பாளர் மட்டும்தானா, அவர் எதுக்காக கடவுள் மறுப்பு பேசினார் அப்படிங்கிற அந்த வரலாற்று தகவல் எல்லாமே இந்த கட்டுரையில் இருக்கும். அதே மாதிரி பெரியார் தலித் மக்களுக்கு எதிரானவரா, அயோத்திதாசர், இரட்டைமலை சீனிவாசன் போன்ற தலித் தலைவர்களை மறைத்தாரா என்ற ஒரு கட்டுரை. அது மாதிரி கீழ்வெண்மணி கலவரத்தின் போது பெரியார் ஆதிக்க சாதி மக்களுக்கு ஆதரவாக அமைதி காத்தாரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரியாருடைய இயக்கம் என்பது அதோடைய இலக்காகவும் கம்யூனிசம் என்பது தான் இருந்தது. அதே வேளையில் இன்னும் சில பெரியார் காலத்தில் கம்யூனிசம் பேசிய அமைப்புகளோட இலக்காகவும் கம்யூனிசம் இருந்தது. ஆனால் அது எந்த பாதையில் அடைவது அப்படிங்கிறதுல நிச்சயமாக பெரியார் இயக்கத்துக்கும் இல்லை அந்த இயக்கங்களுக்கும் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பெரியார் இந்த வன்முறை பாதையை வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அவர் நாடாதவர். அவர் எப்போவுமே வந்து அவர் போராட்டம் நடத்தினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய இயக்க தோழர்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு விதித்து இந்தந்த கட்டுப்பாடோடு நீ செயல்பட்டாகணும், இப்படி நீ இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறைகளை வகுத்து ஒரு போராட்டம் என்றால் கூட அதை வழிநடத்தி சென்றவர் தான் வந்து பெரியார் இருக்கார். அப்படி இருக்கிறவர் வந்து முதலாளித்துவத்தை எதிர்க்க வேண்டும்தான், முதலாளித்துவம் என்பது அழிய வேண்டும் தான், அதெல்லாம் தாண்டி ஒரு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பது ஏற்பட வேண்டும் தான், அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் பெரியாருடைய இயக்கத்துக்கோ இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும் இருந்து கிடையாது. ஆனால் அதை அடைவதற்கான ஒரு பாதை அப்படின்னு போகும்பொழுது அந்த வன்முறை பாதை என்பதை வந்து பெரியார் வந்து அந்த பாதையை நோக்கி அவர் போகலை. அப்படி தன்னுடைய கேடர்ஸையும் வந்து அந்த பாதையை நோக்கி செல்வதற்கு அவர் வந்து அனுமதிக்கவில்லை, அந்த பாதையை வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி அதனாலேயே இயல்பாக வந்து சில கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கும் அவருக்கும் வந்து முரண்பாடு இருக்க தான் செய்யும். அதனால் அவங்க வந்து பெரியார் வந்து முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்படுறாரு இப்படிங்கிற மாதிரியான சில அவதூறுகளை வந்து அவங்க பரப்பலாம். அந்த நோக்கம் ஒன்று, ஆனால் அதோடைய பாதை என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது சார்ந்த சில விஷயங்கள் எல்லாம் நம்ம இதில் அந்த நோக்கத்தோடு தான் இந்த கீழ்வெண்மணி விவகாரத்தில் கூட பெரியார் மீது விமர்சனம் வைக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கீழ்வெண்மணி சம்பவத்தை கண்டித்து பெரியார் எழுதின அந்த கட்டுரையிலலாம் கூட பார்த்தீங்கன்னா அவர் கம்யூனிஸ்டுகளை வந்து விமர்சனம் பண்ணியிருப்பார். பார்த்தீங்களா, அவர் முதலாளித்துக்கு சாதகமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தெல்லாம் வைப்பாங்க. ஆனால் அவருடைய நோக்கம் வந்து அது கிடையாது. கம்யூனிஸ்டுகளை விமர்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நோக்கம் கிடையாது. அந்த காலத்து அரசியல் சூழலோட, அந்த காலத்து இயக்க அணுகுமுறை சூழலோட அவர் சொன்னதை வந்து நம்ம பொருத்தி பார்க்கணும். அப்படி பொருத்தி பார்க்கும்பொழுது தான் அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய அந்த பாதை, அவர்கள் கம்யூனிஸ்ட் அடைவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த பாதையில் பெரியாருக்கு உடன்பாடு இல்லை. அவருக்கு அதே கம்யூனிஸ்டை அடைவதற்கு வேறு பாதை இருந்தது.
அந்த இந்த பாதைகளில் ஏற்பட்ட அந்த முரண்பாடுகள் தான் கம்யூனிச இயக்கத்தின் மீது அவருக்கு விமர்சனம் வந்திருக்குமே தவிர இதை எந்த வகையிலுமே நம்ம முதலாளித்துவத்துக்கு ஆதரவுங்கிற மாதிரி அதை எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி மகள் வயதுடைய பெண்ணை பெரியார் 70 வயதில் திருமணம் செய்து கொண்டாரா? அப்புறம் அனைவரையும் சுயமரியாதை திருமணம் செய்ய சொன்ன பெரியார் மணியம்மையாரை பதிவு திருமணம் செய்தது ஏன்? இந்த மாதிரி நிறைய கட்டுரைகள் இருக்குது. அதில் கடைசி சாப்டர் பார்த்தோன்னா, உன் மனைவி வேறு ஒரு ஆண்மகனை விரும்பினால் அதை தடுக்காதே என்று பெரியார் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எல்லா விஷயத்துலையும் பெரியாரை டார்கெட் பண்ணி பார்த்து எப்படியும் டார்கெட் பண்ண முடியல அப்படின்னா கடைசியில் அவங்க எடுக்கிற ஆயுதம் என்ன? ஒழுக்கம், பாலியல் ஒழுக்கம், இது அப்படின்னு வந்துடுவாங்க. வந்துக்கிட்டு உன் மனைவி வேறு ஒரு ஆண்மனை விரும்பினால் அதை தடுக்காதே என்று பெரியார் கூறினாரா அப்படிங்கிற அந்த மாதிரி பெரியார் அப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் அவதூறு கருத்துக்கள்லாம் பரப்பாங்க. அப்போ பெரியார் காலத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், பெரியார் இது சார்ந்த கருத்துக்களை உதிர்த்த காலகட்டத்தில் விவாகரத்து என்பதை கற்பனை கூட செய்து கொள்ள பார்க்க முடியாது. விவாகரத்து என்றால் என்ன என்று தெரியாது, அதுக்கான சட்டங்களும் முறையாக இல்லை. இதுவுமே முறையாக இல்லாத ஒரு காலகட்டத்தில் கல்லானாலும் புருஷன் புல்லானாலும் புருஷன் என்று ஒரு பெண் வாழ நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சூழலில், அப்படி இல்லை நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அவனோடையே சேர்ந்து தான் வாழணும் அப்படிங்கிறது இல்லை, அவன் பிடிக்கல அப்படின்னா அவனை விட்டு இன்னொருத்தோட போகலாம் அப்படின்னு பெரியார் சொன்னது தான் இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் மனைவி வேறொரு ஆண்மனை விரும்பல அதை தடுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு. உன் மனைவி வேறொரு ஆண்மனை ஏன் விரும்புகிறா அப்படின்னா உன்னை பிடிக்காதனால தானே விரும்புகிறா. உன்னை பிடிக்காத நேரத்தில் அவள் இன்னொருத்தனை தேர்ந்தெடுக்கக்கூடிய, உன்னை விட்டுட்டு இன்னொருத்தனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவளுக்கு இருக்கிறது என்று பெரியார் பேசினதை அவங்க கொச்சைப்படுத்தி திசை திருப்பி பெரியார் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு ஆதரவாக பேசினார், பெரியார் இதுக்கு ஆதரவாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணி நிறைய மடைமாற்றி பெரியாருடைய சரியான கருத்துக்கள் மக்களுக்கு சென்று சேர விடாமல் தடுக்க வேண்டும் நோக்கத்தோடு இத்தகைய விஷம பிரச்சாரங்கள் நடைபெறுகிறது. இது போன்ற இன்னும் எண்ணற்ற தகவல்களை இந்த நூல்களை நீங்கள் பார்க்கலாம்.